Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோல Capillary Technologies IPO ஓட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி 2008ல ஃபவுண்ட் பண்ணிருக்காங்க அண்ட் இவங்க வந்து சாஃப்ட்வேர் பேஸ்ட் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. மேஜரா கஸ்டமர் லாயல்டி அண்ட் என்கேஜ்மெண்ட் சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி ஆஃபர் பண்ற கீ ஆஃபரிங்ஸ்னு பார்க்கும்போது லாயல்டி மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன்ஸ், கஸ்டமர் என்கேஜ்மெண்ட் அண்ட் மார்க்கெட்டிங், ஆட்டோமேஷன், ஏஐ அனாலிட்டிக்ஸ், ஆம்னி சேனல் சிஆர்எம் அண்ட் கிளைண்ட்ஸ் அண்ட் குளோபல் ரீச்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனி இவங்களோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவை 5 வெர்டிகல்ஸாக பிரிச்சிருக்காங்க. கேப்லரி, லாயல்டி பிளஸ், சிடிபி, எங்கேஜ், இன்சைட்ஸ் பிளஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் பிளஸ்னு பிரிச்சிருக்காங்க. இந்த மாதிரி இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவை ரொம்பவே ஸ்ட்ரக்சர்டா மெயின்டைன் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த சாஃப்ட்வேர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரியில் யூஸ் ஆகிட்டு இருக்கு. கரண்டா எஃப்எம்சிஜி, ரிட்டைல், ஹாஸ்பிட்டாலிட்டி, ஏர்லைன் அண்ட் ஃபியூயல் ரிட்டைல் பிசினஸ்ல இந்த சாஃப்ட்வேர் சர்வீசஸ் ரொம்பவே அதிகமாக யூஸ் ஆகிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் இந்த கம்பெனி 250 பிளஸ் பிராண்ட்ஸுக்கு இவங்களோட சர்வீசஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அண்ட் இவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து 30 பிளஸ் கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட மேஜர் கஸ்டமர்ஸ் பார்க்கும்போது பேசிக்ஸ், சாண்டண்டர், ஃப்ரான்டியர், ஐடி பேங்க், டாடா டிஜிட்டல், டெல், இண்டிகோ, ஹெல்ஸ், டாமினோஸ், ராயல் கரீபியன் அண்ட் பூமான்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் வைஸ் பிசினஸ் ரெவன்யூ பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல பார்க்கும்போது ரிட்டைல் இண்டஸ்ட்ரியில இருந்து 28.21% ரெவன்யூஸ் வந்துட்டு இருக்கு. ஹெல்த் கேர்ல இருந்து 20.27%, பிஎஃப்எஸ்ஐ அண்ட் டெலிகம்யூனிகேஷன்ஸ்ல இருந்து 15.60, கன்சியூமர் பேக்கேஜ் குட்ஸ்ல இருந்து 10.62% ரெவன்யூஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் ரிமைனிங் இண்டஸ்ட்ரி அப்ளிகேஷன்ஸ் ஆன டிராவல், ஆட்டோமொபைல், ஹாஸ்பிட்டாலிட்டி, எனர்ஜி ரிட்டைல், காங்கல்மரேட், ஃபுட் அண்ட் பெவரேஜஸ்ல இருந்து சிங்கிள் டிஜிட் ரெவன்யூஸ் தான் ஜெனரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரீஜன் வைஸ் பிசினஸ் ரெவன்யூ பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல பார்க்கும்போது நார்த் அமெரிக்கா ரீஜன்ல இருந்து 56.59% ரெவன்யூஸ் வந்துட்டு இருக்கு. ஏசியா பசிபிக்ல இருந்து 24.17% அண்ட் இஎம்இஏல இருந்து 19.24% ரெவன்யூஸ் வந்துட்டு இருக்கு. இதுல இருந்து இந்த கம்பெனிக்கு மெஜாரிட்டி ஆஃப் ரெவன்யூஸ் வந்து நார்த் அமெரிக்கால இருந்து தான் ஜெனரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஓவரால் இந்த கம்பெனியோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட டோட்டல் இன்கம் வந்து இயர் கேட்டகரியில ரொம்பவே ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 23 அண்ட் 24ல லாஸ் புக் பண்ணியிருந்தாலும் 25ல 14.15 crores அளவுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஈபிட்டா பாத்தீங்கன்னாலும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து இயர் கேட்டகரியில கன்சிஸ்டன்டா டெவலப் ஆகிட்டு இருக்கு. டோட்டல் பாரோயிங்ஸ் பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 25ல ஸ்லைட்டா அதிகமாக இருக்கு. டோட்டல் பாரோயிங்ஸ் இன்க்ரீஸ் ஆனது இந்த கம்பெனிக்கு ஸ்லைட் நெகட்டிவான பாயிண்டா இருந்தாலும் ஓவரால் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து நல்லாவே டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பிரைஸ் வேல்யூஷன் பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓல அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்களான்னு செக் பண்ணலாம். இந்த பிரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒன் ஆஃப் தி மெத்தட் வந்து பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ கால்குலேஷன். ஒரு ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ கால்குலேட் பண்றதுக்கு 2 இன்புட்ஸ் தேவைப்படும். இதுல ஃபர்ஸ்ட் இன்புட் வந்து ஐபிஓ பிரைஸ். இந்த ஐபிஓவோட லோயர் பிரைஸ் பேண்ட் 549 rupees சொல்லிருக்காங்க அண்ட் ஹையர் பிரைஸ் பேண்ட் வந்து 577 rupees per share னு சொல்லிருக்காங்க. இந்த ஐபிஓ வந்து மெயின் போர்டு ஐபிஓ அப்படிங்கிறதுனால ஹையர் பிரைஸ் பேண்டை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் வந்து earnings per share. இந்த இபிஎஸ்னா என்ன, இதோட அப்ளிகேஷன் என்ன அண்ட் இதை எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிற டீடைல்டு வீடியோ நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை இதோட என் கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனியோட earnings per share வந்து ஃபினான்ஷியல் இயர் 23 அண்ட் 24ல லாஸ் புக் பண்ணதுனால நெகட்டிவா இருந்தாலும் 25ல ப்ராஃபிட் புக் பண்ணினதுனால பாசிட்டிவா வந்திருக்கு. இபிஎஸ் வந்து 1.93 rupees சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு இன்புட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ கால்குலேட் பண்ணீங்கன்னா 298.96 வரும். இப்போ இந்த ஸ்டாக் பிஇ ரேஷியோவை சாஃப்ட்வேர் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ற இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிஇ ரேஷியோவோட கம்பேர் பண்ணலாம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட எக்ஸாக்ட் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ற எந்த கம்பெனியுமே என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சில லிஸ்ட் ஆகல. சோ குளோபல் பிஇ ரேஷியோட கம்பேர் பண்ணும்போது இந்த வேல்யூஷன் ரொம்பவே அதிகமா இருக்கு. பட் இதை வந்து நம்ம டைரக்ட் பிரைஸ் வேல்யூஷனா கன்சிடர் பண்ண முடியாது. பட் ஓவராலா பாத்தீங்கன்னா பிரைஸ் வேல்யூஷனுக்கு நான் நெகட்டிவ் ரேட்டிங் தான் கொடுப்பேன். நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இப்படி தான் மென்ஷன் ஆகிருக்கும். கரண்டா நம்ம டெலிகிராம் சேனல்ல 8028 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்க ஃபேக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா அதுல இருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்டை நான் டெய்லி பேசிஸ்ல அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் வந்து இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இவங்களோட ஜியோ ரெவன்யூ பாத்தீங்கன்னாலும் இயர் கேட்டகரியில நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஈபிட்டா பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 25ல 12.45% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் வந்து நியூட்ரலா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் ஹிஸ்டரி பத்தி பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த கம்பெனி எந்த டிவிடெண்டுமே கொடுத்ததில்ல. நெக்ஸ்ட் பியர் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். சாஃப்ட்வேர் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றதுல இந்த கம்பெனிக்கு லிஸ்டட் பியர்ஸ் வந்து இந்தியால யாருமே கிடையாது. சோ குளோபல் லிஸ்டட் பியர்ஸ் எடுக்கும்போது சேல்ஸ் ஃபோர்ஸ், அடோப், ஹப்ஸ்பாட் அண்ட் பிரேஸ்னு புரிஞ்சுக்கலாம்.
இவங்களோட குளோபல் லிஸ்டட் பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த கம்பெனி ரொம்பவே சின்ன கம்பெனியா இருக்காங்க அண்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ்ல பார்க்கும்போதும் லீஸ்ட் பொசிஷன்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். கஸ்டமர் லாயல்ட்டி என்கேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில நல்லாவே டெவலப் ஆகிட்டு இருக்கு. அதுலயும் இந்த கம்பெனி ப்ரொவைட் பண்ற சாஸ் மார்க்கெட் வந்து நல்லாவே டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 21ல இருந்து 29ஓட ஃபோர்காஸ்ட் படி பார்க்கும்போது 20% சிஏஜிஆர்ல டெவலப் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனில 3 இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட அட்ரிஷன் ரேட் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 25ல அட்ரிஷன் ரேட் வந்து 19% சொல்லியிருக்காங்க. ஜென்ரலா டெவலப்டு கம்பெனிஸ்ல இந்த அட்ரிஷன் ரேட் வந்து 10%க்கு உள்ளதான் இருக்கும்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் செகண்ட் ரிஸ்க் ஃபேக்டர் வந்து இந்த கம்பெனியோட மோர் தென் 55% ஆஃப் ரெவன்யூஸ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல நார்த் அமெரிக்கா ஜோன்ல கான்சென்ட்ரேட்டடா இருந்திருக்கு. இன்கேஸ் இப்ப இருக்கிற மாதிரி மிஸ்டர் ட்ரம்ப் கிட்ட இருந்து சாஃப்ட்வேர் சர்வீசஸ்க்கும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்ததுன்னா அது வந்து இந்த கம்பெனியோட ரெவன்யூவை டைரக்டாவே இம்பாக்ட் பண்ணணும்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் தேர்ட் ரிஸ்க் ஃபேக்டர் பார்க்கும்போது இந்த கஸ்டமர் என்கேஜ்மெண்ட் அண்ட் லாயல்ட்டி ப்ரோக்ராம் வந்து இந்தியாவில் இன்னுமே டெவலப்பிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி இன்னுமே நல்லா டெவலப் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கொண்டு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தி ஆஃபர் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஎல் இருந்து ஜெனரேட் ஆகிற ஃபண்ட்ஸை இந்த கம்பெனியோட கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்தியாவில் டிசைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸுக்கு யூஸ் பண்ண போறதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐபிஓ டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓ நவம்பர் 14 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆகுது அண்ட் 18 க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ ₹2 per ஷேர். ஒரு லாட்டுக்கு 25 ஷேர்ஸ் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த ஐபிஓவோட டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 877.50 crores அண்ட் இதுல 345 crores அளவுக்கு ஃப்ரெஷ் இஷ்யூ இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியோட எம்ப்ளாயா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ₹52 அளவுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டென்டேட்டிவ் டைம்லைன் பத்தி பார்க்கலாம். அலாட்மெண்ட் வந்து நவம்பர் 19 நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஏப்ரல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனல்ல நான் லிங்க் அப்டேட் பண்றேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஐபிஓட லிஸ்டிங் டேட் வந்து நவம்பர் 21. நெக்ஸ்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பத்தி பார்க்கலாம். ப்ரீ இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 67.90% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் பத்தி எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல. இந்த அப்டேட் வந்ததுமே நம்ம டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனல்ல நான் அப்டேட் பண்றேன். ஃபைனலா கேப்லரி டெக்னாலஜிஸ் ஐபிஓட ஏப்ரல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் ரிப்போர்ட் கார்டு பத்தி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோ அண்ட் ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸுக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். ஃபண்டமெண்டல்ஸுக்கு நியூட்ரல், பிரைஸ் வேல்யூஷனுக்கு நெகட்டிவ், பியர் கம்பேரிசனுக்கு நான் ரேட்டிங் எதுவுமே மென்ஷன் பண்ணல. இஷ்யூ டைப் அண்ட் பிசினஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸுக்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். கரண்டா இந்த ஐபிஓ வந்து ₹45 பாசிட்டிவ் ஜிஎம்பியில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது 7.80% அளவுக்கு லிஸ்டிங் கெயின் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. பட் இந்த ஜிஎம்பி வேல்யூ வந்து நிஃப்டி 50யோட ஃபிளக்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை ஆகும்னு புரிஞ்சுக்கலாம். இந்த ஜிஎம்பி வேல்யூவோட டைம் டு டைம் அப்டேட்ஸை நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் ஷேர் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபைனலா நான் வந்து இந்த ஐபிஓல செகண்ட் டே சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் ஜிஎம்பி வேல்யூவை பார்த்துட்டு அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற டிசிஷன் எடுக்க போறேன். நீங்க இந்த ஐபிஓல அப்ளை பண்ண போறீங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என்னோட டிசிஷனை தேர்ட் டே மார்னிங் நம்ம டெலிகிராம் இன்ஸ்டாகிராம் சேனல்ல நான் அப்டேட் பண்றேன். இப்போ நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ஆக்டிவா இருக்கும். ஸ்கிரீன்ல தெரியற இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டா சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல உங்களோட டவுட்ஸ் அண்ட் பர்சனல் மெசேஜஸை எனக்கு டைரக்டாவே சென்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டால டிஸ்கஸ் பண்ணலாம்.